பங்களாதேஷ் என்று அழைக்கப்படுகின்ற வங்கதேசம் தற்போது மீண்டும் உச்சக்கட்ட குழப்பத்தில் விழுந்திருக்கிறது. அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அங்கு மீண்டும் ராணுவ ஆட்சி வருமோ என்ற ஒரு ஐயப்பாடும் தற்போது எழுந்திருக்கிறது என்பதுதான் தற்போது யதார்த்தமாக வங்கதேசத்திலே காணப்படுகிறது. என்றால் வங்கதேசத்திலே தற்போது கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஷேக் ஹசீனா, அப்போது பிரதமரான ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடினார் தனி விமானத்திலே. அந்த அளவுக்கு மாணவர் புரட்சி வெடித்து மக்கள் இயக்கமாக மாறி ஒட்டுமொத்த அரசாங்கமும் ராஜினாமா செய்யப்பட்டது. அதன் பின் அக்கட்சியை சேர்ந்த அந்த அவாமி லீக் கட்சியை சேர்ந்த பல அமைச்சர்கள் தற்போது சிறையிலே கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அப்போது பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடியவுடன் அப்போது நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணரான முகமது யூனஸ், 84 வயதாக முகமது யூனஸ் தலைமை ஆலோசகராக, நாட்டின் தலைமை ஆலோசகராக கிட்டத்தட்ட ஒரு பிரதம மந்திரிக்கு உரிய அனைத்து அதிகாரங்களுடன் நாட்டின் வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு ஆலோசனை தரக்கூடிய குழுவாக ஒரு அமைச்சரவை குழு அமைக்கப்பட்டு அந்த மாணவர் அமைப்பு உள்ளிட்ட சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதிலே நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் தற்போது முகமது யூனஸ் உடனடியாக தேர்தல் ஒரு 2-3 மாதங்களிலே தேர்தல் நடத்துவார், அரசியல் கட்சிகளே ஒருமித்த ஒரு கருத்தை உருவாக்கி தேர்தல் நடத்துவார், மக்களவை தேர்தல் நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரால் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்க முடியவில்லை. குறிப்பாக அவாமி லீக் கட்சியை முற்றிலுமாக அழித்தே விட்டார்கள். அவருடைய அப்போது எதிர்கட்சியாக இருந்த கலிதா ஜியாவின் பிஎன்பி என்று அழைக்கப்பட்ட பங்களாதேஷ் தேசிய கட்சி, அந்த கட்சியிடையும் ஒரு ஒருமித்த கருத்தினை உருவாக்க முடியவில்லை. இதில் ராணுவம் வேறு அவ்வப்போது கருத்துக்களை தெரிவித்து வந்தது. ஏதாவது நாட்டிலே குழப்பம் ஏற்பட்டால் நாங்கள் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று தலைமை ராணுவ தளபதியாக இருந்த ரஹ்மான் வக்கர் உஸ் ஜமான், ஜெனரல் வக்கர் உஸ் ஜமான், அவர்தான் ராணுவ தலைமை தளபதி. அவர் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து வந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது முகமது யூனஸை ராணுவத்தின் தலைமை தளபதியான ஜெனரல் வக்கார் உஸ் ஜமான் சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் பேசி பல ஆலோசனை செய்திருக்கிறார். அதற்கு பிறகு மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தின் தேசிய மக்கள் கட்சி, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி என்று அழைக்கப்பட்ட இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கும் நிகித் இஸ்லாமும் யூனஸை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போதுதான் அரசின் தலைமை ஆலோசகர் பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும், தன்னால் இந்த நாட்டை ஒருங்கிணைக்க முடியவில்லை, அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தினை உருவாக்க முடியவில்லை, தொடர்ந்து பணியாற்ற முடியாத சூழல் உள்ளதால் ராஜினாமா செய்ய போகிறேன் என முகமது யூனஸ் தெரிவித்ததாக மாணவர் தேசிய மக்கள் கட்சியினுடைய, மாணவர் இயக்கத்தை சேர்ந்த தேசிய மக்கள் கட்சியின், அதாவது நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி என்று அழைக்கப்படுகிற கட்சியினுடைய தலைவர் நிகித் இஸ்லாம் பத்திரிகையாளரிடம் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் அவசரமாக முப்படை தளபதிகளையும் அழைத்து ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஜெனரல் வக்கர் உஸ் ஜமான் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஆலோசனைக்கு பிறகு எல்லை பகுதிகளிலே தற்போது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு பகுதிகளிலும் ராணுவத்தினர் தயாராக இருக்கும்படி மறைமுகமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு உத்தரவாகவே சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறதாம். எந்த சூழ்நிலையும் சமாளிக்க தயாராக இருங்கள் என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள். எனவே எந்த நேரத்திலும் முகமது யூனஸ், வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகராக இருக்கும் முகமது யூனஸ் ராஜினாமா செய்வார் என்றும், அதன் பிறகு நாட்டினை சீரமைப்பதற்காக தேர்தல் நடத்தும் வரை ராணுவ கட்டுப்பாட்டிலே ராணுவ ஆட்சியாக வங்கதேசத்திலே ஜெனரல் வக்கார் உஸ் ஜமான் தலைமையில் ராணுவ ஆட்சி அமையலாம். அதற்கு பிறகு 6 மாதத்திற்குள்ளாக, அதாவது டிசம்பர் அல்லது அடுத்த ஏப்ரல் மாதத்திலே தேர்தல் நடத்தி புதிய ஆட்சி அமைக்கலாம். அதுவரை ராணுவத்தின் கையிலே வங்கதேச நாடு செல்லும் என்ற ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானும் வங்கதேசமும் எலியும் புனைமாகிறது தற்போது நட்பு பாராட்ட ஆரம்பித்திருக்கின்றன. ஆனால் முகமது யூனஸுடைய தடாலடி முடிவுகள் இந்தியாவுக்கு எதிராக பலமுறை அமைந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தான் திடீரென வெளியுறவுத்துறை செயலாளர், வங்கதேசத்தின் வெளியுறவுத்துறை செயலாளரை ராஜினாமா செய்யும்படி வலியுறுத்தப்பட்டு அவர் உடனடியாக ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே வெளியுறவுத்துறைக்கு தற்போது செயலாளர் இல்லாத ஒரு சூழல் வங்கதேசத்தில் இருக்கிறது. இந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போதுதான் ராணுவ ஆட்சி, ராணுவம் கையில் தனது அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்கிறதோ என்ற ஐயப்பாடு எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தகவலை உறுதி செய்யும் வகையில் தான் பிபிசி செய்தி நிறுவனம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. எனவே முகமது யூனஸ் ராஜினாமா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதையடுத்து உடனடியாக ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஜெனரல் வக்கார் உஸ் ஜமான் ஆட்சியை கைப்பற்றி ராணுவ ஆட்சி அமைப்பார் என்றும், அதன் பிறகு 6 மாதங்களுக்கோ அல்லது 9 மாதங்களுக்கு பிறகு தேர்தல் நடத்தப்படும் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. எது எப்படி இருந்தாலும் மீண்டும் ஒரு புரட்சி வெடிக்கும் நிலையில்
ஒரு volatile சிச்சுவேஷன் என்ற வகையிலே அங்கு ஒரு குழப்பம், உச்சக்கட்ட அரசியல் குழப்பம், அரசியல் நெருக்கடி வங்கதேசத்திலே மீண்டும் ஏற்பட்டிருக்கு என்பதுதான் தற்போதைய நிலை